ஃபெஸ்டிவல் வந்தாச்சுனாலே வீடு கிளீனிங் தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். நாளையிலேருந்து சரஸ்வதி பூஜை ஸ்டார்டிங். குலசை முத்தாரம்மன் கோவில்லையும் நாளைக்கு தான் கொடியேறுது. நானும் தசராக்கு மாலை போடுறேன். இது 2வது வருஷம். இந்த வருஷம் என் வீட்டுக்காரரும் சேர்ந்து தான் என் கூட மாலை போடுறாரு. 3 வருஷம் என்ன தடங்கள் வந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பாக உனக்கு நான் மாலை போட்டு வருவேன்னு சாமிக்கிட்ட வேண்டியிருந்தேன். எனக்கு என்ன வேணுங்கிறது அவளுக்கு தெரியும், அவளுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்து விளக்குக்கு பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நான், அச்சு பாப்பா, எங்கள் அம்மா, சிஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள முன்னூத்தித்த நங்கையம்மன் கோயிலுக்கு தான் போனோம். இப்போ ஒரு 5 வருஷமாக அங்கே கொலு வைக்கிறது எங்கள் அம்மா தான். படிக்கட்டெல்லாம் வச்சு கோவிலேருந்து கால் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா கலசம் எல்லாம் கொண்டுட்டு போய் அந்த 1/2 மணி நேரம் எங்கள் அம்மா அவ்வளோ ஹாப்பியாக சுறுசுறுப்பாக இருந்து கொலுவெல்லாம் ஃபேமிலியாக நாங்கள் வச்சுட்டு வருவோம். ஏன்னா எங்கள் வீடு ரொம்ப சின்ன வீடு. அச்சு பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி கொலு வச்சுட்டு இருந்தோம். அவன் பிறந்ததுக்கப்புறம் வைக்கலை. ஏன்னா அவன் குட்டி குழந்தையும் வச்சுட்டா கொலு வைக்க முடியாது, எல்லாம் இழுத்து போட்டுருவான்ல. ஸோ அதனால் நாங்கள் ஃபேமிலியாக போய் கோவிலில் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம்.